ஆடியா நாடாடா அட தோசைக்கால அடி போறபோக்கு ஏய் அடி மூஞ்சிடாத நாயா அடி போறபோக்கு நாயா சொல்லல ஆமாடியா ஏய் குட் நாயா ஏங்க ஆமா பொம்பளை மரியாதை குடுறா ஏய் பொம்பளை மரியாதை குடு என்ன குத்து குத்துறா பாரு ஆம்பளைக்கு மரியாதை குடு போறபோக்கு ஆமா ஆமா இல்ல சால் பாப்பாடா ஓகே என்ன மொன பள்ளியில பேசுதா எப்படி ஆமா சரியா தான் கேக்குறேன் எஞ்சார கேட்க போற கேளுடா ஓ வீட்டுக்கார வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டானா ஓ என் வீட்டுக்கார பத்தி என்ன கேக்குறியா ஆமா ஓ தெய்வம் என் வீட்டுக்காரா ஆமா ஐயோ எங்க வீட்டுக்காரரு எனக்கு தெய்வம் ஓஹோ அவருக்கு நான் தெய்வம் அப்படியா ஆமா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டாரு கண்டுக்க மாட்டாரு கேட்டுக்க மாட்டாரு அப்படியா அத போல புண்ணியமா எங்க வீட்டுக்காரு அப்படியா ஆமா எப்படி அது எப்படி கேளு காலையில எழுந்திருப்பேன் எழுந்திரிச்ச வெளியே கிளம்பிட்டா சாயந்தரம் 6 மணி 7 மணி 8 மணி கூட ஆயிடும் வீடு வரேன் சரி இது வரைக்கும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டாரு கண்டுக்க மாட்டாரு கேட்க மாட்டாரு ஓ வீட்டுக்காரன் ஆமா ஏன் கேள காலையில நம்ம பொண்ணாடி வீட்டை விட்டு போற வெளிய போயிருக்கோம் தானம் தர்மம் செய்துட்டு வரா ஓ அப்படின்னா தானத்துல 32 தானம் ஆமா இது ஒரு தானம் நம்ம பொண்ணாடி செய்யறது ஆமா அப்படின்னு என்ன தெய்வமா மதிக்கிறாரு எங்க வீட்டுக்காரு ஓஹோ அப்ப காலையில நம்ம பொண்ணாடி போறவன் ஆமா ஒரு கட்ட பரிசு 5 வருஷம் அது ஒரு தர்மம் அது ஒரு தானம் அப்படின்னு நினைச்சுக்கிறான் அதான ஆமாண்டா சரி அப்படிதான் நினைக்கிறாரு ஒத்திமா குடும்பம் நடத்துறோம் நானும் எங்க வீட்டுக்காரரும் சரி அது கிடைக்கட்டும் உங்க வீட்டுக்காரங்க ஆமா ஒன்னு எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறானே அந்த கம்யூனிட்டி யாரும் ஆளு என்ன சொல்ல மாட்டேன் நிக்கிறேன் என்ன தோசை எப்படி என்ன நிக்கிறேன் என் வீட்டுக்கார கம்யூனிட்டினா என்ன அர்த்தம் அவன் ஆளு யாரு அத போல எந்த நல்ல புண்ணியம் யாரு ஓ கண்டுக்காத புண்ணியம் அப்படின்னு கேளு அவன் ஆளு யாருன்னு கேட்டான் எங்க வீட்டுக்காரா அதோ மாதிரி மத்தாளுக்கார தான் எங்க வீட்டுக்காரு உன் பொண்டாட்டியாவா என் பொண்டாட்டிதான் எதுவுமே கண்டுக்க மாட்டியா எதுவுமே கண்டுக்க மாட்டேன் எங்க போற எங்க வரன்னு கேட்டா என் குடும்பம் கெட்டுடும் எங்க போறேன்னு வந்து கேட்டா குடும்பம் கெட்டுடும் அதனால எங்க போறேன்னு கேக்குறது இல்ல அவ தூங்குவா நைட்டெல்லாம் தூங்குவா அவ தூங்கி எழுந்திரிக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சிடணும் ஓஹோ ஆமா காலையில எழுந்திரிச்சிருவேன் டிஃபன் பண்றேன் சுடு தண்ணி வச்சிருவேன் ஓ டிஃபன் நீ செஞ்சு வச்சிரணும் நான் தான் செய்வேன் டிஃபன் பண்றேன் சுடு தண்ணி வச்சிருவேன் பேஸ்ட் இருக்கு பாரு பேஸ்ட் எடுத்து பிரஷ் எடுத்துப்பா அவர் கையில கொடுப்பேன் பேஸ்ட் எடுத்து பிரஷ் எடுத்து அவர் கையில கொடுப்பேன் ஓ அந்த பேஸ்ட் எடுத்து பிடிக்க பிரஷ் வச்சு அப்பதான் நல்லா இருக்கும் ஆமா போவா 8 மணிக்கு போவா நைட் 8 மணிக்கு தான் வருவா சும்மா வர மாட்டா கையில ஒரு குவார்டர் கை நிறைய சம்பளம் ஆமா அந்த குவார்டர் புடிச்சுனா சாய் குவார்டர் சாப்பிட்டு சோய் பாத்தியா ரைட் கேமேடி யார் பெரியடா ஐயோ போறமாங்க இங்க வா என்ன நாளா தம்பி உலகத்துல சொல்லுவாங்க ஆம்பளை மண்ண சண்டைன்னு இது வரேன் ஏடா ஆமா சொல்றா ஓ பொண்டாட்டி பேர் என்ன தம்பி பொண்டாட்டி பேரா அபிதா குஜாம்பால் உடனே கையால் அடிக்கூட கண்ட செருப்பால் அடிக்கிறா இந்த கண்ணில் அண்ணாமலையார் பொண்டாட்டி பேர் வச்சுக்கிறான் போய் அபிதா குஜாம்பால்னு ஓ என்னது பொண்டாட்டி தெரு தெருவா போயிட்டு வரும் ஓ அண்ணாமலையார் பொண்டாட்டி அபிதா குஜாம்பால் மூல சத்தலா இருக்கும் என் பொண்டாட்டி தெரு தெருவா சிவாத்து வாங்கி வருவாங்க பஸ் ஸ்டாண்ட் சிவாத்து வாங்கி வருவாங்க ரைட் என்ன கல்யாணம் செய்து மழை ஆகுது எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கு இந்த ஆம்பளை முன்னாடி சண்டைன்னு சொல்றாங்களே அந்த சண்டை வந்ததே கிடையாது இது வரைக்கும் ஏன் இதுக்கு மேல நீ என்ன தப்பு பண்ண போற உன்னை கண்டுக்க போறான் இந்த
இதுக்கு மேல என்ன தப்பு தான் கண்டுக்கு போறாங்க. அம்மா ஒத்துமே நாம குடும்பம் நடத்துறாங்க. ஆமா சண்டை சாடியே வராது. புரியுதா? ஆமா இங்க வா. என்ன உன்னை பத்தி ஒரு கேள்வி பட்டேன் 2 நாள் முன்ன. என்ன நீ என்ன பத்தி கேள்விப்பட்ட? ஆமா என்ன உன் வீட்டுல உனக்கு உன் பொண்டாட்டிக்கு எந்த நேரமும் சண்டை வந்துட்டே இருக்குதாங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு எந்த நேரமா ஆவர்த்தே கிடையாது. ஐயா எப்பயுமே என்ன எழுப்பி தான் பேசுவா. நானும் அப்படிதான் எழுப்பி தான் பேசுவேன். எந்த நேரமும் நெல்ல பாம்பு கீரி புள்ளிமே தான் நாங்க 2 பேரும். ஐயோ ஆமா தம்பி இதை போல ஆம்பளை பொண்டாட்டி சண்டை போட்டுனே இருந்தா குணம் ஆகுமா? அக்கம் பக்கம் எதிர்க்கு மதிப்பாங்களா? ஒண்ணு அவர் என்ன பண்றது? தாலின்னு கட்டி பொண்டாட்டி வந்துட்டா. நாளைக்கு போச்சு போய் தள்ளி போக வேண்டியதான். சரி சண்டை வருதுன்னு சொல்றேன். அதுல ஒரு தப்பு இருந்தாலும் சண்டை வரும். ஆமா நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்ன பண்ற? சத்தியமா சொல்றேன், குடிக்க மாட்டேன், எது பண்ண மாட்டேன், ஒரே ரூபாய் செலவு பண்ண மாட்டேன். அப்படியே 10 நாள் 15 நாள் ஆட்டோ ஆயிட்டு ஒரு 20,000 25,000 கையில கொடுப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்காதான் இந்த மாதிரி காலையில மகள காட்சின்னு கொடுப்பாங்க. அதை கூட நீ தான் எடுத்துன்னு போறேன்னு எடுத்துட்டு தான் போவேன். நான் எடுத்து போய் கும்பலை என் கொண்டாடி தான் கொடுப்பேன். சரி இப்படி வாங்கி எண்ணிக்கினே இருப்பா. காசு எண்ணினு என்ன பாப்பா, ஐயோ காட்டிக்கலாம் காசு சம்பாதிச்சுட்டு அப்படி பட்டுன்னு காப்பா. அப்படி கேள்வி அந்த வார்த்தை எரிபுரி தான் பேசுவான். ஐயோ அப்படிலாம் இருக்கக்கூடாது தம்பி. ஒத்துமை இருக்கணும் ஒரு குடும்பத்துல ஆம்பளை பொண்டாட்டி. என்ன பண்றது இல்லையே? நான் ஒரு ஐடியா சொல்றேன். அத கேட்டா உனக்கு உன் பொண்டாட்டிக்கு சண்டையே வராது. அப்படியா? எந்த காலத்திலுமே. ஆமா என்ன ஐடியா கேக்குறியா? நாளையில இருந்து உன் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வை. என் மகளை மரியாதை போட்டு கிட்டு வருவான். உன் ஆம்பளை மேல என்ன கையால வரணும்? உன் தங்கச்சி தான் போட கம்பெனி கூட கம்பெனி கூட இட்டு போய் புத்தி மதி சொல்லி போடி தேவையா போடி தேவையா. உடுக்கடிச்சா பம்படிச்சா பாட்டு பாடினா பம்படிச்சு உடுக்கடிச்சா சரி. சாமி தான் வரும். இப்படி உடுக்கடிச்சா போதும். சாமி வருதுன்னு சொல்றேன். உன் மேல என்ன சாமி வருது? என் மேல மதுரை வரும். வரும்போது குடிச்சிட்டு தான் குடிச்சிட்டு தான் வரும் சாமி. எல்லா மதுரை வீரனும் நான் பாப்பேன். தடி வீரம் வரும். மரிமோகர கட்டி அனுக்கிற அவளு கூடு தடி வீரம். தடி வீரம் தடி வீரம் இல்ல பெரிய தமிழ் வரும். மருந்து வராத பாடு அழகையா மருந்திட்டம் மலையன் எல்லைக்கு அம்மா போனால் வரம் கொடுப்பா கையேந்தி மடி பிச்சை கேட்டாளங்கள் அம்மன் கேட்ட வரம் கொடுப்பாள். அம்மன் கேட்ட வரம் கொடுப்பாள்.
போட்ட பசங்க வரட்டும். இன்னைக்கு ஆடக்காதும் 1000 குச்சி கட்டி கல் விட்டு மொத்தம் போய் விட்டு சின்ன மலை உட்கார வச்சு கண்ணு மேல குத்துறேன். கண்ணு போட்ட கபடி வச்சு ஒருத்த போயிட்டு கம்பி ஊறி விட்டு தென்னை மேல உட்கார கம்பி ஊறி விட்டு கண்ணு மேல குத்துறான். தென்னை மேல உட்கார வச்சு கண்ணு மேல குத்துறான். கண்ணூர் பேய் எங்க அம்மாவை தாண்டா பாராடுறேன். ஏன் தெரியுமா? எங்க போனாங்களே என்ன விட எங்க வந்தாங்களா தெரியாது. இந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு. மகனே கடல்ல இருந்து கரும்புந்தரம் வரைக்கும் தெரியாத ஆளு இருக்கக்கூடாது. போராடு இல்ல உருவாக்கி விட்டாங்க பாரு. எங்க அம்மா தானே பாராடுறேன் இல்லையா? எங்கன்னா காரிமிங்கறா எங்களுக்கு கால் பண்ணி காடு பேர் தெரியும் அதான் அப்படின்னு. அதனால எங்க அம்மாவை தான் பாராடுறேன். வாங்க ரவி ராயர் மலை வாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம். 8 வயசு தொட்டு கும்பிடுற பத்தியா என்ன கேள்வி கேட்டு சங்கதே கேட்டு வரும்போது வார் ரவியா நல்லா இருக்கியா? அம்மா சாப்பிட்டியா? ஏண்டா என் மேல பொண்ணு கை வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? வைக்க கூடாது. ஏன் எதுக்கு? நான் விடுதா மாலை போட போறேன். என்ன கோயிலுக்கு? ஓ என்ன கோயிலுக்கு? ஆஞ்சநேயருக்கு. எந்த கம்யூனிட்டி ஆஞ்சநேயருக்கு மாலை போடுறான்? நீ ஏன் போக முடியாது? நீ அவர் மேல கை வச்சு பாரு. ஏன் அவர் எப்பா அப்படிதான் அவன் சொல்றான் கை வச்சிருப்பான். அதுக்கு இவனுக்கு ஒரு ஆசை ஆட்டுங்க கை வைக்கணும். நானே போய் சாகர சேத்துல காலை விடுறான். தூய்மையானவன்டா. நான் சாகர சேத்துல காலை விடுறாள். சாகர சேரு என் மேல கையை வச்சுட்டு போறேன். நீ எவ்வளவு தூய்மையான சொன்னான். ஏன் உன் மேல கை வைக்க கூடாது? வர கார்த்தி மாசம் இல்ல, அடுத்த கார்த்தி மாசம் கோயிலுக்கு போறேன். வர கார்த்தி மாசம் அடுத்த கார்த்தி மாசம். அதான் நாலுல இருந்து நாளைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஆமா, நாளைல இருந்து விருது தோட்டத்துக்கு போறேன். அடுத்த வருஷம் பாருங்க. இப்ப ஆமா, நாளைல இருந்து இதுல இருந்தா விருதுனா என்னடா அங்க ஏது கூடாது. கடே கம்மியா கம்மியாப்பா. சரியப்பா, போனால் போகட்டும். வார்த்தைகள் தேவை கிடையாது. லட்சுமி நாட்டு திருவாகிய மகாலட்சுமி ஆட்சி சபை. போதீரே அண்ணா அண்ணா. ஐயோ வா 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 கீரை வாங்கடே. இறங்குடா கீழே. ஏம்மா என்ன வாங்கணும்? அங்க அடிக்கு வாங்க, பெரியக்கிறாங்க. வா வா அங்க போகாத. வா பசங்க அடிக்கிட்டு வா. எப்பா பேசுறதா கண்ணு? எப்பா அணுகு சண்டை போடு. திருவாகிய மகாலட்சுமி ஆட்சி சபை. இது என்ன ஊரு? குறிஞ்சிப்பட்டு சேர்ந்த பகுதியா இருக்கக்கூடிய ராஜாபாளையம் இந்த நன்னகரத்தில் இன்று இரவு எதற்காக தெருக்கூத்து? மகமாரியம்மனுக்கு புதுசு ஆளு ஏற்பாடு செய்து குடமணிக்கு கும்பாபிஷேகம் முடித்து அந்த அம்மனுக்காக இன்னைக்கு கூத்து. இதோ மகமாரி அம்மனுக்காக குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை செய்து அந்த அம்மனுக்காக இன்று ஒரு இரவு தெருக்கூத்து. அப்படி இருந்தாலும் சிறந்த மேலவர் சிறியவர் நாம் இங்கு சேரினோம். உரண்ட வாய்தரும் பொன்னுரலை உறைந்துரைந்து இருண்ட கல்லையும் தண்ணீரமாக்கிய இயல்பு போல் வருண்ட தன்மையும் மாற்றுவார் ஆயினும் வழக்கே. என்ன உனக்கு விளக்கம் வருது? வர நேரத்துல 2 பேர் அரசாங்கத்தில் இல்லையேன்னு சொல்லி பேசுறேன், வேற ஒண்ணும் இல்ல. உட்காந்து இருக்குன்னு சொல்லு, வேற எதனா கொண்டு விட்டுறாத. மேலவர் என்று சொன்னால் அமர்ந்திருக்கிறார்களே இவர்கள் பெயர் திரண்ட மேலவர். சிறியவர் நாம் இங்கு சேரணும். நம்ம எங்கிருந்து வந்திருக்க கூத்தாட? திருவண்ணாமலை மாவட்டம் பழையனூர் கிராமத்தில் இருந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ண நாடக சபை கொண்டு வந்து ஓரிரு கூத்து. ஊருக்கு ஒரு ஆளா வந்திருக்கும் தெருக்கூத்தாடுவதற்கு இருண்ட கல்லையும் தண்ணீரமாக்கி எழுதும்போது அப்படி எப்படின்னா அயோத்திபுரி ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கோ 10 ரதங்கள் இருந்தது. அந்த 10 ரதங்களும் பொன்னால் உருக்கி ஊத்தப்பட்டது. ஆமா, அந்த ரத உருளையானதும் தங்கத்தால் ஆனது. அந்த அயோத்தி மன்னனாகப்பட்டவர் அந்த ரதத்தில் அமர்ந்து வீதி வழியாக போகின்ற நேரத்தில் இதுல என்ன இருக்கும்? 2 போன கருங்கல் இருக்குமா. அந்த கல் மீது அந்த சக்கரமாகப்பட்டது உராய்ந்து 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 அந்த 2 போன கல்லும் தங்கமாக மாறி
மாறிவிடுகிறது. சபையோர்கள் பார்த்த தங்கத்துக்கு சமமா அமர்ந்திருக்காங்க. நம்ம இருந்து போன கல்லா இருந்தாலும் இன்று ஒரு இரவு இவர்களோடு பேசி பேசி பழகி நாமளும் தங்கமாக மாற வேண்டும். வருண்டத்தன்மையும் மாற்று வாராயினும் வழக்கு ஏதோ வாயால் சிறிய தவறான பேச அது அனைத்தும் சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்புள்ள மடத்திற்குரிய அருமையன் தந்தை மாறுகிற கனதரவானர்களுக்கும் நாடக ஆசிரியர் பழையனூரை சேர்ந்த மதிப்பிற்குரிய ஆரோக்கியர் அப்பா சேகரப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் செல்லமுப்பத்தை சேர்ந்த ரவியப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ மலை திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கட்ராமன் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ கோடடி மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய அம்மன் கோவில் மேடை சேர்ந்த பிரபணனுடைய திருப்பாதத்திற்கும் நம் நாடகப்படியில் உள்ள அனைவர்களுக்கும் இந்த மகமாரி அம்மனுடைய திருப்பாதத்திற்கும் இந்த சின்னம் சிறியவன் என் மனம் கனிந்த வணக்கம். அப்படி இருந்தாலும் சபைநாடி வந்து நீ யாரம்மா எவனாட்டு அரசி கல்யாணம் ஆச்சியா இல்லையா எதனா கேட்டியா? அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கிறேன். நீ என்ன ஊரு? எதனா நடினோ அது மட்டும் தான் விளக்கம். எங்க நாடு இருக்கு தில்லை ஆகிய அத்திலாபுரி ஆண்டு வரக்கூடிய கையிலே தனராக உடையோர் யாருக்கு வணங்கா முடியும் தில்லை பாட்சா துரியோதன மாமன்னர் திருக்கலன் செய்த புண்ணியவதி என் பெயர் பெரிய இடத்துக்கு போனா பெரிய இடம் எம்மா பெரிய இடத்துக்கு போனா மல்லாங்க போட்டாகணும். வேற எப்படி போட்டு ஓடித போறீங்க அசிங்க பேசாத. ஏய் பிறந்திருவானை பானுமதி. ஆமா அது மட்டும் தான் தெரியும். அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எங்க நாடு இருக்கு இதோ
வடமதுரை ஆண்டு வரக்கூடிய வடராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையருக்கும் நான் வளர்ப்பு மகள். ஆமா, அப்படி என்னை எடுத்து ஆளாக்கி வளர்த்து வந்த நேரத்துல நான் வயதுக்கு வந்த தம்பி. எப்படி வயதுக்கு வந்தோடனே என் தம்பி பார்க்கின்றார். எங்க வீட்டுல எனக்கு முந்தி எங்க அத்தை இருக்காங்களே சுபத்திர 9 வருடமா வயதுக்கு வந்து கல்யாணம் ஆகாத இருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கிற நேரத்துல எங்க அப்பா பாக்குறாரு, என்னடா மகனும் கல்யாண வயசுல இருக்கா, நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணாத இன்னும் இருக்காளே, ஃபர்ஸ்ட் இந்த சுபத்திரி யாருக்காவது பரிசு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து. ஆமா, அப்படி என்று சொல்லி டில்லி ஆகிய அத்தினாபுரி ஆண்டு வரக்கூடிய துரியோதன மாமன்னனுக்கு பரிசு போட்டாங்க எங்க அத்தை சுபத்திரியை. ஆமா, அப்படி போட்ட உடனே இதோ கல்யாண வேலை தான் கோலாகாலமாக நடக்குது. தாலி கட்ட போற நேரம் எங்க அத்தை சுபத்திர ஐவராஜாக்கள் நடிப்பிருந்தோம் அர்ஜுன பெருமான ராவோட இழுத்துன்னு போட்ட ஓடுகாலி முண்டை. ஆமா, அப்படி இழுத்துன்னு போட உடனே எங்க அப்பா பாக்குறாரு, இப்பேற்பட்ட பேரரசனுக்கு வாக்கு கொடுத்து விட்டமே அப்படி என்று என்னை மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து என்னை திருக்கல்யாணம் செய்து வச்சாங்க துரியோதன மாமன்னனுக்கு. ஆமாண்டா, அப்படி ஆமா பெண்ணுக்கு வந்து பின்னடை கூடாது. அந்த டக்குனு விளையாடுவார் அவருக்கு அப்பா பலராம சக்கரவர்த்தி சேர்ந்து ஒண்ணு கூடி பெரியமட்ட சும்மா போக கூடாது. பெரியமட்ட அப்படின்னு ஒப்பு கூடி இந்த அம்மாவை சோடிச்சு எல்லாம் கும்ப கூடி அலங்காரம் செய்து மணப்பெண் ஆகி அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி துரியோதன மாமன்னன் திருக்கல்யாணம் செய்த புண்ணியவதி எங்க வீட்டுக்கார இந்த நாட்டுக்கு ராஜா, நான் ராணிடா. என்னடா ராங்க, இந்த நாட்டுக்கு ராணி பார்த்து பேசு. எங்க நாடு இருக்கு 66,000 வீதி, வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு, 435 கோடியே 60 லட்சம் எண்ணிக்கை இந்த தில்லியாக அகற்ற அந்த நாட்டுக்கு எங்க வீட்டுக்காரர் தான் ராஜா, நான் தான் ராணி. எங்க வீட்டுக்காரர் கூட போறவங்க எத்தனை பேர் தெரியுமா? மொத்தம் 99 ஆண்கள். எப்படி 99 கொழுவனார், ஒரே ஒரு நாத்தனா. ஆமா, 100 பேரு. அந்த 100 பேருக்கும் முந்தி முதலாக வந்த மருமக தான் நான். ஆமா, இந்த வீட்டு விளக்கேத்து புண்ணி வச்சு நான் தான். அப்படி எங்க கொழுவினார் 99 பேரு, நாங்க வத்தாவரவத்தி 99 பேரு, மாமியா மாமனார் திருவிழாட்டி மன்னனுக்கு நீங்க 100 பேர் நின்று மூத்திரோட ஒரு காணி பாயம். திருவிழாட்டி மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் 100 பிள்ளைகள். ஆமாண்டா, அப்படி ஒரு வேளைக்கு சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணி சும்மா அப்படி எடுத்து கொடுத்தனா 60 ஏக்கர் கரும்பு பாயும். 60 ஏக்கர் கரும்பு பாயும். ஆமாண்டா, அப்படி நாங்க 99 ஒத்தாவாரத்தையும் அந்த காலத்துல ஆத்துக்கோ குளத்துக்கோ தண்ணி எடுக்க போவாங்க. நாங்க அப்படி தெருவழியா போறோம். அப்படி போகும்போது இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பார்த்து என்ன முன்னாடி ஒரு வீட்டு போம்படிங்க ஒரு தெருவே ஆட்டு மந்த மாதிரி போறாளுங்களே அப்படின்னு எங்க மாமியாவை அரிப்பு தாங்காத கல்யாணம் பண்ணி வச்சா 100 புள்ள கூடமா பெத்துக்குவா அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஆமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். கொஞ்சமா சிக்கனமா 1 2 அதை மட்டும் பெத்து இல்ல, அழகு குறைஞ்சிருந்து சும்மா 10 அப்படி 20 60 ஆம்பளை புள்ளி பெத்துட்டா. மாமியாக்கு சமமா 60 ஆம்பளை புள்ளைய பெத்த எப்பேற்பட்ட பொண்ணு அடி பாத்தியா? இன்னும் 100 கூட பெக்கலாம் மனுஷ வச்சாக்கா. என்னுடைய சௌகரியம் அப்படி 60 ஆம்பளை பிள்ளை பெத்த. அப்படி இருக்கின்ற நேரத்துல பஞ்சபாண்டவ ஐவராஜாக்களுக்கு எங்களுக்கு சொந்த பங்காளி. ஆமாண்டா, சொன்னத எந்த கண்ட காதுல போட விடுவாங்க.
சரி வா, நாளைக்கு கல்லும் பேசி என்ன பேசுறது நாளைக்கு காலையில? என்னடா அப்படி குழையிற? என்ன பண்றது? ஏய், பஞ்சப்பாண்டு ஐவராஜாக்களுக்கு பங்காளிங்க. பங்காளிங்க. அப்படியே கண்ணுல இந்த கண் இமை இருக்கு பாரு. ஆமா. அப்படியே குத்திக்கினே இருக்காங்க. இருக்காங்க. எப்ப சாவாங்களோ தெரியல. பாண்டவர்கள். எங்க வீட்டுக்காரர் என்ன நல்ல புண்ணியவான். ஆமா. அப்புறம் பாரு, லேசா பாண்டவரை வர வைத்து. வரவேற்று சூது சொக்கட்டான் ஆடி நாட்டு ராஜ்யத்தை பறித்து வந்து. இந்த பாரு, இந்த நாட்டில் பாதி ராஜ்யம் வேண்டுமானால் 12 வருஷம் வனவாசம், வனவாசம். 6 ஆண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தால் பங்குள்ளபடி நாட்டை கொடுப்பேன் என்று கட்டளையிட்டார் எங்க வீட்டுக்காரர். அதை சிறமேற்கொண்ட பாண்டவர்கள் 12 வருஷம் ஆச்சு. இப்ப காட்டுக்கு போயிடா காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுல இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. சாண்டா குடிச்சுமா செத்துட்டு இருப்பாங்க. இந்த நாட்டை நானே ஆளலாம். நீ ஆளு. ரொம்ப நல்ல என்னடா எங்களுக்கு. அதான். ஆமா, பங்காளி மோசம் பண்ண மாட்டோம். ஆஹா. ஆமா. ஓ. ஐயோ கோழி எடுக்க முடியுது. ஆமாண்டா. அப்படி 12 வருஷம் ஆகி போச்சு. பாண்டவர் காட்டுக்கு போய் ஆமா, ஒரு ஆண்டு அக்கியாதவாசம் கடிக்கணும். எப்படின்னா மறுவுரு தரித்து. அதனால அவங்க இருக்க மாட்டாங்க, செத்து போயிருமா. செத்து போயிருப்பாங்க. செத்து போயிருமா. 12 வந்தாய் கொஞ்சம் காட்டு போய் போறங்க தயார் பண்ணிடுறாரு. எதுவுமே கிடையாது. உனக்கு தண்ணி இல்ல. கல்யாணம் பண்றோம். ஒரு நாளைக்கு காலையில கழிச்சிட்டு பாக்குறோம். நாமளே உடம்பு பிடிக்குது. காட்டுல இருக்கிறவங்க எப்படி? இல்லையா? அதனால சரி இருக்கட்டும். அப்புறம் பேசி அந்த கதையை. அதனால இருக்க மாட்டாங்க, 12 வருஷம் காட்டு போனோம். செத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்டை நானே ஆளலாம்டா. ஆமா. ஒரு ஆளு. யார் முந்தாணி போடுது? எங்க மாமியா முந்தாணி போட்டா. நான் முந்தாணி போட்ட சம்பாரிச்சு இந்த நாட்டை. எங்க அக்கா சம்பாரிச்சாரா? இல்ல, பாப்பா சம்பாரிச்சு. எங்க அக்கா அங்க வர முந்தாணி போட நீயே முந்தாணி போட்டுக்கு நீ பண்ணல. அப்படி 12 வருஷம் ஆகி போச்சு. அதனால எங்க வீட்டுக்காரர் ஏதோ கரண்ட் தெரியுது, கூப்பிட்டு இருக்காரு. சரி. சொல்லிட்டு ஓடு. என்னடா ஒரு துரியோதனை பண்றான். ஏய், யாரவா? ஏய், சண்டை போடுறாங்க. யாரு? அவன. அடிச்சல செவுல சாத்துங்க. அவன் மரால ஒரு நாள் என்னடா அவர் என்னடா பார்த்து மெண்டல் ஏய் நான் கண்ணாடியே அவர் பார்த்து என்ன மெண்டல்ன்ற ஏய் கண்ணாடியே அவர் பார்த்து என்ன மெண்டல்ன்ற யாரு கண்ணாடியே என்ன சத்தம் அவன மெண்டல்ன்றாயா? வாங்க. ஏய் ரவி, உன்கிட்ட எந்த நேரத்துக்கு ஒரு வேலை வச்ச? ஏன் உன்கிட்ட என்ன வேலை வச்ச? ஏய் என்ன சொன்னா? பையன் என் பொண்டாட்டி நீ போய் அப்படியே நீ போனா அவரு வந்து வர. சக்கரை பொங்கல் வீட்டுக்கு போய் பால் கொண்டாடல. சொல்ல அம்மா வந்தா கையோட கூட்டு வந்து அப்படி இருக்கா? வெட்டின்னு வரானா கட்டின்னு வரணும். அதேதான் நான். அந்த மாதிரி ஆள் நீ. வெட்டினோனே ஒரு நொட்டி வர. இவன் ஒரு நாள் கூட இருந்தா போச்சுடா. ரவி அப்ப வந்திருந்தா எங்க வீட்டுக்காரர்கிட்ட போனியா? பள்ளி வச்சு பாத்தியா? அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சொன்னாரா? போய் பாத்துட்டா டாட்டா போடி மோத்தா. என் மன்னவா பானுமதி யாரு நான் எனக்கு பொண்டாட்டி கொடுத்துரு. என்ன நினைச்சுக்கிறேன்? சொல்லு சண்டை போடு. சண்டை போடு. டேய் ரவி போடா. ஏய் வாடா. அவனை போக சொல்லிட்டு நீ என்ன இங்க பண்ற? அவனை போக சொல்லிட்டு இவன் இன்னும் ஏறி பாக்குறான். இரு. அப்படி சிரிக்கும் போது தானே எனக்கு உன் மேல சந்தேகமே. 25 பேத்துல நீதானா குடும்பம் போடா. போடாது. என் குடும்பம்னா உங்களுக்கு ரொம்ப நெட்டா போச்சு. எப்படி சௌகரியமா பாரு. வணக்கம் சாமி. புரியாலும்
பானுமதி ஒரு கோடி வணக்கம். மகாராஜா பானுமதி மன்னவா மங்கை மகாராஜியாய் வாழ்வாய். இப்பதான் நான் பார்த்தேன். என்னது ஆம்பளை நாய் மாதிரி தெரிய போற நாய் மாதிரி. ஆமா ஓடினே வகரமா அவன் பால ஓடி வரமா திரும்பி திரும்பி பாப்பான். ஆமா உன் பொண்டாட்டி பொம்மையடிக்க என்ன வேலைக்குதா இல்லையே. அவன் எங்கேயோ கையாடுறான். உன் பொண்டாட்டி இப்படி திரும்பி ஆட்டினா என்ன? உன் பொண்டாட்டி காலு. இப்பதான் நானும் பின்னால திரும்பி பார்த்தேன். நீ இல்லையா அவன்கிட்ட போய் பொண்டாட்டி வச்ச நீ தான். ஐயோ ஐயோ என்னுடைய பார்த்த பெருமை என்ன நினைக்கும் எத்த வாழ்வு தீர்க்காயிலோடு வாழ வேண்டும். சித்தம் என் பாக்கியம். ஆனா உங்களை ஒரு வார்த்தை கேட்டா எப்படி என்னை எதுவித காரணத்தால் அருமை மன்னவா மனைவி பானுமதி அதிசீக்கிரமாக அரசாங்கத்துக்கு வர வேண்டும் என்ற உத்தரவு கொடுத்த காரணம் என்ன? ஆமா அந்த தேவடா பிள்ளைகள் பஞ்ச பணாதிகள் பஞ்ச பாண்டவராய் ராஜாக்களை வனத்துக்கு ஓட்டி. ஆமா 12 ஆண்டு முடிந்து 12 வருஷம் ஆச்சு. சாண்டா குடிச்சவங்க செத்துட்டு இருப்பாங்க. இந்த நாட்டை நீங்களே ஆளலாம். நான் ராஜா நான் ராணி நீ ராணி. போறாமா மவுத்தேச்சல அவனுக்கு. அவனுக்கு மவுத்தேச்சல அவன் வாங்கி தின்ற பையன் அப்படிதான் மவுத்தேச்சு போடுவான். என்னடா உனக்கு என்ன போறாம? நான் சம்பாரிச்சேன். யாரு அப்பா போடுது? எங்க அம்மா போன நாடு. எங்க மாமியா போனது. எங்க மாமனார் போனது. நான் முந்தானி போட்டு சம்பாரிச்சேன். அதனால பானுமதி இன்றைய தினத்திலே சபையை கூட்டி ஆலோசனை செய்ய வேண்டும். வரக்கூடியவர்கள் அனைவருக்கும் உணவு பரிமாற வேண்டும். ஏங்க இந்த முடி கடிச்சது யாரால? அடா 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 நீ தான் இதுக்கு நான் பொண்டாடி வேணும்ன்றது புத்தி வச்சியா? ரைட்டுங்க. ஏய் இந்த முடி எங்க மாமா சகுடி மாமனால கடிச்சு. இந்த நாடு கடிச்சது யாரால? அடா 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 எங்க நடு வீட்டு குத்துறக்கு எங்க மாமா ஐவராஜாக்கள் வர வச்சு உங்க மாமா ஜவுளிக்கிறாங்க. ஆமா ஐவராஜாக்கள் வர வச்சு சூது பகடையாடி குட்டுச்சாத்தனை விட்டு விளக்கு அமைச்சிட்டு தாயை கட்ட பெற்று வச்சு சம்பாதிச்சு கொடுத்த புண்ணியமா அவரு. இப்ப எங்க மாமா சூது பகடை அண்ணாருன்னு சொன்னா பத்தாதா? குட்டி சோத்தான விளக்கு அமைச்சு தாயை கட்ட பெற்று கட்டங்களா உண்டு. அந்த மாதிரி ஆளை மறக்கலாமா? போனா போட்டோம்.
சுபத்திரனுக்கு பரியும் போட்டு ராவா விடிஞ்சா கல்யாணம். ராவா அந்த கூட்டு மாதிரி போய் கூட்டி அனுப்பிச்சு பகவான் அர்ஜுன் வர வச்சு கூட்டி வச்சார். ஆமா அர்ஜுன் போல உங்க மாமா ஜகுனுக்குறாரு. ஆமா பெரிய மச்சனி 54 வருஷத்துக்கு பேரரசா பெண்ணுக்கு வந்து பின்னடை கூடாது. ஆமா அதுவும் பாடு மலாம சக்கரத்துல போய் ஆமா இந்தப்பா பார்த்தா அவர் சோடிச்சு மணப்பெண்ண ஆக்கி இவர் மூஞ்சிக்கு ஒருத்தி கூட வர மாட்டேன்ட்டா. ஏதோ போனா போட்டோம். ஏதோ அரக்கணும் கட்டின்னு வந்துட்டேன். தூங்கி இருந்த பொண்ண கைய புடிச்சு தர கூப்பிட்டு வர விடிஞ்சா தாலி கட்டலாம். ஆமா விடிஞ்சா முகத்தை தவற கூடாது. அவன் தவறதுல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்த பார். மாமா என்ன நினைச்சாரோ தெரியல. ராவண இட்டுன்னு வரக்குள்ளே ஆமா வர வழியில பாதியில டேய் மருமகனே துரியோதனா அந்த நேரம் காலம் பார்க்காத ஏற்கனவே பார்த்த பொண்ணு அந்த கண்ண விழிட்டுன்னு பார்த்தா இந்த பொண்ணு எங்க மாடிய மாறிட்டாலும் மாறிடுவான் அந்த எழிய. அதனால நேர காலம் பார்க்காத கட்டுறா தாலி. அவன் சொல்லுக்கு மறு சொல்லிருக்கான் இல்ல அப்படியே தாலி எடுத்து கட்டிட்டு திரும்பி பாக்குறா ரவி பூரா சுடுகாடு தாலி கட்டினா சொன்ன மாதிரி மானத்தை தந்தை உந்தன் மாமன் கூப்பிட்டு கேட்டா சொல்லிட்டு போறாரு. நீ அரசாங்கத்துக்கு சென்று நீ போ மேல ஒரு சமாதி ஒண்ணு கட்டி வச்சிரு. உன் பேரு கிடக்கும். ஒரு 50,000 காசு கொடுத்தா உனக்கு மணிமண்டபமே கட்டி வச்சிட சமாதி கட்டி 50,000 அவன் கையில கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துட்டா எனக்கு மண்டபமா கட்டுவேன். உன் ஊர்ல வட்டி விட்டு சம்பாதிச்சிருவேன். விளக்க முடியுதா இல்ல நான் கவுரோ பிச்சலாட்டம் பண்றேடா சொல்லு தாத்தா. அதாவது காந்தாரத்தில் தாண்டி வரக்கூடிய சவுகுலம் இல்லையாகிய என் பேர் தான் ஜகுனியார். ஜகுனியாரா? ஆமா. பக்கத்துல தென் பண்ணி யாராவது என்ன வேண்டும்? சொந்த சித்தாத்தம்மா வேணும். ஆத்துல இறங்கிடாதா? ஓ தெரியும். மணல் போட்டி வச்சுக்குது. ஜகுனி ஆறு நீ. ஏய் ஜகுனி மாமா அப்படி சொல்லு. அப்படி இருந்த போதுடா அத்திநாகர் வேந்தன் அரவ கொடி படுத்த எழுது மருமகன் துரியோதனன். சரி. ஆமா. ஆனா ஒண்ணு ஐவர் ஆயாளுக்கும் துரியோதனுக்கு பகை என்பது கிடையாது. சரி. எனக்கும் என் மருமகன் துரியோதனன் பகை. ஏற்கனவே காலத்துல அவன் செய்த வஞ்சகத்தை என் உள்ளத்துல வைத்த உதட்டில் உருவாடி கொண்டு நாளுக்கு நாளா என் மருமகன் குடும்பத்தை கெடுக்க அவன் பக்கம் போய் சேர்ந்தாள். நான் இப்ப துரியோதன குடும்பத்தை நீ தான் கெடுத்துக்கிற. ஏய் நான் தான் எடுத்துன்னு வரேன். இன்னும் கெடுக்க போறேன். அப்ப இங்கே இரு. என்ன நான் போய் சொல்லிட்டு வரேன். என்ன சொல்றத வாய தொடக்கிறேன். என்ன அந்த பிய திட்டுக்கிறேன். ஏன் கொடுத்தாவளா எல்லாரும் கொடுத்தாவளா ஒரு ஆள் எடுத்து போ. எதை கொடுக்குறாலும் எடுத்து போறேன். நீ போய் அப்படியே சொன்ன உடனே நம்ப மாட்டான் மருமகன். அவன் நம்பிக்கை என் மேல. ஓஹோ. ஆமா ஏன்னு கேளு. ஐவர் ராஜா லேசா வர வைத்தேன். சூது படியாடி நாட்டெல்லாம் ஜெயிச்ச கொடுத்த புண்ணியவான் நானு. சரி. இப்ப பாண்டவரே காட்டுல இருக்கிறாங்க. 12 வருஷம் ஆயிடுச்சு. சரி. இதுக்குள்ள என்ன காரணம் தெரியல. என் மருமகன் கூப்பிட்டுக்கான். மாமா வந்து நான் சொல்லி எங்க மாமா கூப்பிட்டாரு. நான் தாங்க போனேன். நேரா ஐயோ தாத்தா தாத்தா உன் மருமகன் வர சொன்னாருன்னு
என் பேர்ல இருக்கிற பாசம். ஐயோ 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 என்ன சொன்ன அப்படின்னு என் பேர்ல இருக்கிற பாசம். குட்டிச்சாரு பாரு ஓட்டம் காந்தார தேசத்துல இருந்து ஓட்டம் 4 கால பாய்ச்சல் வந்தாரு பாரு அகத்தாபுரம் கொண்டாத்தான் 4 கால பாசல்ல ஓடியாந்தாருன்னா அப்ப நாய நானு பேச்சு பாருங்கய்யா பாசமா ஓடியாந்தாரு. என்ன வாழ வைத்த தெய்வம் என் நடுவீட்டு குத்து விளக்கு உயர்ந்த சிம்மாதன கொடு. போய் பாரு அளவு செஞ்சுக்கணும் போ. என்னைக்கு நீடோடி வாழிய சந்தோஷம் எல்லாரும் போயா நான் எதுக்குறேன் நான் சொல்றேன் போ. அடிப்பா போலக்குது அந்த மாதிரி. ஒரு ஆள் எதுக்குறேன் எடுக்கூடாது. மந்திரி மந்திரி சொல்ல போறேன் தாத்தா அது வந்துக்குது. அது வந்து இந்த நாயா இந்த கைதியா குதிரையா ஒரு மருமகா பானுமதி பானுமதியா அவ மவதா ஆமா தனி பாசம் என்ன சொல்றது நான் தான் போய் சொன்னேன் இன்பத்துல உங்க அப்பா அரசாங்கத்துக்கு வந்துக்கிறாரு சொன்னேன். ஐயோ ஐயோ எங்க அப்பா வந்துக்கிறாரு எங்க அப்பாவை பார்க்கணும் என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு வந்துடும். ரவி எங்க அப்பா வந்துட்டாரா நான் போய் பாத்துட்டு வரேன். நீ போ. ஐயோ அதுக்குள்ளே வந்துட்டு எங்க அப்பாவை பார்க்கணும் ஒரு ஆசை. அதான் நானும் கேட்டு வந்தேன். என்னன்னு பார்க்கணுமா என்ன கேட்கணுமா போ போய் வரா. அப்பா நீ பெரிய மச்சனானி இல்ல பிள்ளைங்க மச்சான் மவன் தானே அது. ஆமா என் பொண்ணுங்க அப்படி போ அப்படி கொஞ்சம் அணைச்சு பிடிக்கிறேன். அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு பாசம்டா. அப்பா வணக்கம்ப்பா. தேசமாலும் அப்பா வந்துட்டாரு வேக்காடா இருக்கு. நீ பாரு கொம்பன் அடிக்கிறீங்க. அவங்க ஒத்தா வரத்து 100 பேர். ஆமா இதான் என் மூத்த பொண்ணு. இது மேலதான் அதிக பாசம் எனக்கு. ஓ அதனால வயிறார சாப்பிட்டு வந்தா சாப்பிடாத வந்ததா அந்த வயிற்ற பார்த்தேன். நீ வவுத்தியா பார்த்த நீ அப்பா 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 ஏமா வாங்க என் பார்த்த படிங்கயா ஏமா ஐயா மாதர் குலமா அப்பா
என் பார்த்தபடி விடலாம். சரிப்பா. என்னன்னுக்கா, இந்த அஸ்திராபுரத்துக்கு ஆ. நீயே ராணியா இருக்க. தங்கள் சித்தமேன் பாக்கியம். சரி இருக்கட்டும். வயிற்றுக்கு என்னப்பா சாப்பிடுறீங்க? பள்ளி போறதுக்கு முன்னே நான் போய் வந்துடுறேன். அது சாப்பிடுறாரு. சரிப்பா. பண்ணி திறந்து விடுறாங்க பாரு. அதுக்கு முன்ன குரூப் விடுவாரு. சொல்றேன். ஏங்க அப்பா வந்திருக்காரு. மரியாதை துரியாரா? ஆமா. சரி என்னடா ஏப்பா நான் நன்றேன். நாங்க அரசாங்க சமாச்சாரம் தம்பி, பேசுறோம். அப்பா என்ன மெல்றாரு? அவரா என்னப்பா மெல்றீங்க? மீந்து கடந்தது செருப்பு அதை எடுத்து மேல. சரிப்பா. சரி நீ போய் வேகமா போய் சாப்பாடு நான் இருக்க கூடாது. நீ போய் அப்பாவுக்கு என்ன ஏடா ரகசியமா எதனா ஒண்ணு பேசுவோம்.